பிரைஸ் லார்ட். ஒரே ஒரு வசனத்தை கூட காண்பித்து கொடுக்கிறேன். மீகா 7வது அதிகாரம் 8வது வசனம். என் சத்ருவே எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே, நான் வீழ்ந்தாலும் எழுந்திருப்பேன். இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாரு, மகனே மகளே, நீங்க கீழே விழுந்தா கூட நீங்க கண்டிப்பா எழுந்துப்பீங்க, நீங்க கவலைப்படாதீங்க. நிறைய மனுஷங்க உங்களுக்கு விரோதமா சந்தோஷப்படுறாங்க, நீங்க தோத்துட்டீங்க, அவமானப்பட்டுட்டீங்க, உங்க வாழ்க்கையை நீங்க முன்னேற முடியாதுன்னு சொல்லி உங்களை கேவலப்படுத்துறாங்க, உங்களை கஷ்டப்படுத்துறாங்க. ஆனா அவங்க முன்னாடி ஆண்டவர் சொல்றாரு, உன் தலையை நான் நிமிர்த்த போறேன், நான் உன்னை வாழ வைக்க போறேன், நீ ஆசீர்வாதமா வாழ போறேன்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்தாங்க சொல்றாரு. நீங்க ஒரு ஓட்ட பந்தயத்துல ஓடுறீங்க, அப்படி ஓடும்போது பாத்தீங்கன்னா நீங்க கீழே விழுவீங்க. கீழே விழுந்தா கூட நீங்க எழுந்து ஓடுறதுக்கு முயற்சி எடுக்கிறீங்கன்னா கண்டிப்பா நீங்க வெற்றியை பார்ப்பீங்க. ஏன்னா எல்லாருமே விழுந்தவங்க தான் வாழ்க்கையில ஜெயிச்சிருக்காங்க. இன்னைக்கு நீங்க ஒரு பாவத்துல விழுந்திருக்கலாம், நீங்க பிசினஸ்ல விழுந்திருக்கலாம், நீங்க உங்க படிப்புல விழுந்திருக்கலாம், உங்களுடைய லவ் ஃபெயிலியர்ஸ்ல நீங்க விழுந்திருக்கலாம், நீங்க ஆசைப்பட்ட பையனோ பொண்ணோ அதுல பிரச்சனை வந்து கூட நீங்க விழுந்துட்டு இருக்கலாம். எதனா வேணா விழுந்து போங்க. ஆனா விழுந்து நீங்க அதுல இருந்து மீண்டு எழுந்து வரீங்களா தான் ஆண்டவர் விரும்புறாருங்க. இன்னைக்கு நீங்க அதுல இருந்து மீண்டு எழுந்து வரும்போது கண்டிப்பா உங்க வாழ்க்கையில நீங்க வெற்றியை பார்ப்பீங்கன்னு இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்றாரு. விசுவாசிக்கிறீங்கன்னா ஆமென் போட்டுக்கோங்க. வசனங்களுக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க. God bless you. ஆமென்.